டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆலை இருக்குதுங்க. கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. விஜய் மகாலட்சுமி, பை பை. சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லல, வேற வடமொழிகள்ல மந்திரம் சொல்லல. தமிழ் கடவுள் முருகன் இங்க கூடி நிக்கிறவங்க தரிகட்ட கூட்டம், வணிகநாம நிக்கிற கூட்டம், முக்கத்துல கூட்டம் போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் வேணும் தமிழ் வேணும் தமிழ் வேணும் தொண்டை தண்ணி போக கத்துற கூட்டம், தமிழ் பேசுற கூட்டம். அங்க இருக்கிற முருகன் தமிழ், கீழே அவனை வழிபட போறதுக்கு நிக்கிறவன் நான் தமிழ். இடையில என்ன மாணவருக்கு சமஸ்கிருதம் பேசி மணியாட்டது கொடுத்தேன். இதான் கேட்கிற கேள்வி. என்னைய நல்லா வச்சுக்கலாம், என் பிள்ளை படிக்கிறத நல்லா பாத்துக்கலாம், என்னைய கால்வி சுகத்தோட வச்சுக்கலான்னு நான் நேரடியா கீழே இருந்து கத்துனால என் அப்ப முருகன் கேட்டான். நான் கத்துறதுக்கு பாராளுமன்றத்தை ஒண்ணு இருக்கு. தமிழ்ல பேசினா இந்தியில மொழிபெயர்த்து சொல்றதுக்கு, இந்தியில பேசினா காலில் ஒரு கறியை வச்சிருப்பேன், இந்தியில பேசினா தமிழ்காரனுக்கு கேட்கறதுக்கு, தெலுங்குல பேசினா இந்தியில கேட்கறதுக்கு, இந்தியில பேசினா தெலுங்குல கேட்கறதுக்குன்னு காலில் ஒரு கடிதம் வச்சிருப்பேன். ஏன்னா ஒருத்தன் பேசுற மொழி ஒருத்தனுக்கு தெரியாது, எல்லாருக்கும் அந்த மொழி புரியணும். யாருக்கு புரியணும்? அங்க இருக்கிறவனுக்கு புரியணும், அங்க உட்கார்ந்துறவனுக்கு கேட்கணுங்கிறதுக்காக அந்த மொழிபெயர்ப்பு கருவி இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க கத்துறவனு தமிழ, வேண்டுறவனு தமிழ, அருள்வாதிக்கிறவனு தமிழ. இடையில எதுக்கு தமிழ் அல்லாத ஒருத்தன் நீ மணியாட்டி நீ சம்பாதிச்சு நீ இந்த நாட்டை ஆண்டுட்டு போறதுக்கு நாங்க ஏன் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கணும்? நாங்க ஏன் கோரிக்கை வைக்கணும்? தமிழ் என்ன தீண்டாமொழியா? தமிழ் தீண்டாமொழிங்கிற சமஸ்கிருதம் தான் தேவ பாஷைங்கிற. தேவ பாஷை இல்லடா தமிழ், தேவ பாஷை இல்ல தமிழ், தெய்வ பாஷை தான் தமிழ். தேவர்கள் இந்திரன் தன்னால ஓரளவு பண்ண வர்றேன், என்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கை தூக்கி ஓரத்தில் எரிஞ்சிருவேன், காலில் ஓட்டி நிறுத்திடுவேன், என்னுடைய பகுத்தறிவு விஷயம் அப்புறம் இருக்கட்டும். உங்க விதிப்படியே வர்றேன், கடவுள் நம்பிக்கை உள்ள விதிப்படியே வர்றேன். தேவர்களை காத்து நிற்கக்கூடியவன் தான் கடவுள். இடைப்பட்ட தேவர்களுடைய பாஷை தேவ பாஷை சமஸ்கிருதம் என்று சொன்னால், அந்த தேவர்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் அவனை காத்து நிற்கும் எங்கள் முருகனின் பாஷை தமிழா இல்லையா? அப்புறம் தமிழ் பேசுறதுக்கு என்னன்னா எங்களுக்கு சிக்கல். இதுல ரெண்டே விஷயத்தை பாருங்க. எங்களுக்கு தமிழ் வழக்கு போட்டா தடுக்கிறது ஒரு கூட்டம், அங்க தமிழ் முடியாது சமஸ்கிருதம் தானே. அந்த கூட்டம் யாரும் அடையாளப்படுத்த கூட இந்த கூட்டத்தில் முடியாது. ஆனா ஒண்ணு வழக்கு போட்டு நாங்க வழக்கு நடத்துறதுக்கு ஆள் அனுப்புறாங்க சொன்னா, வழக்கு நடத்துறதுக்கு ஆள் கூட அனுப்பாத கூட்டம் யாருக்கு இருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை பத்தி இந்த கூட்டத்தில் பேசக்கூடாது. எவ்வளவு குடும்ப வார்த்தையில எங்க அப்பா முருகன் தமிழ் சொல்ற, என்ன இங்க பெருவாரியா இருக்கிறது தமிழர்கள், தமிழருடைய ஆட்சியா இங்க நடக்குதுன்னு சொல்ற, தமிழர்கள் வாக்கு வாங்குறாங்க, சிறுபான்மை 3% தான், அதனால அவங்களை நாங்க ஓரம் கட்டி வச்சிருக்கோம் சொல்ற. இந்த 3 சிறுபான்மை சமூகத்திற்காக சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் ஓத வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் நாம் என்ன செய்வோம்? ஐயா சேகர்பாபுக்கு நான் நேரடியாவே கேட்கிறேன், இதனுடைய கடைசி வரை இந்த ஒளி வங்கியை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, நான் கேட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஐயா சேகர்பாபு ஒரு தெலுங்கர், நீங்கள் சொல்லுங்கள், தெலுங்கில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். கோவையிலே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பெருவாரியாக இந்த முருகனை வழிபடுகிறார்கள், நாங்கள் அதற்கு ஏற்றுக்கொண்டு நீங்கள் தெலுங்கிலே அங்கு குடமுழுக்கை நடத்துங்கள், நாங்கள் கூட்டத்தோடு நின்று கும்பிட்டு போய் எங்கள் மலையாளிகள் இதே மருதமலைக்கு காவடி எடுத்து வந்து பெரு ஆட்டம் போட்டு மகிழ்வோடு செல்கிறார்கள். நீங்கள் மலையாளத்திலே அங்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று அனுமதி தாருங்கள். நாங்கள் தமிழை கேட்கவில்லை, மலையாளம் கூட அங்கு குடமுழுக்கு மொழியாக இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் யாருக்கு மற்றமற்ற எதற்கும் வேண்டாத, எங்களுக்கு உதவாத உங்களுக்கு உதவாத, யாருக்கும் உதவாத செத்து போன வாசையான சமஸ்கிருதத்தில் பேசுவேன் என்பது எப்படி? ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வீதியில போனா கூட போய் நிறைய சாத்திடுறேன். ஏன் நீ கேட்டால் செத்து போனவனும் கோயில் வழியா போனாலே சாத்து வைக்கிறான். செத்து போனது ஏன் என்று கேட்டால் தீண்ட தகாதது என்கிறான். தீண்ட தகாதது செத்து போனது சாலையில் போவதற்கே கோவிலை அடைக்கிறான். அதே தீண்ட தகாத மொழி, அதே செத்து போன மொழி, மலர் கொடுத்து மொழி, செத்து
போன சமஸ்கிருதம் கோவிலுக்குள் போவதை தீண்ட தயார் ஆகாத, அங்கு தீர்த்துப்பட்டு விடாத இவர்கள் யாரை ஏமாற்றுவதற்காக நீங்கள் இந்த நாடகம் ஆடுகிறீர்கள்? நான் எளிமையா ஒண்ணுதான் கேட்கிறேன். குடமுழுக்கு தமிழ்ல நடத்த விட்டா இந்த குடமுழுக்கு மட்டும்தான் தமிழ் ஒழிக்கும். ஒருவேளை குடமுழுக்கு நீங்க தமிழ்ல நடத்த விடாம மறுத்தீங்கன்னா உங்கள் சட்ட விதிகளின்படி, உங்கள் ஆகம விதிகளின்படி, ஆகம விதி பார்ப்பானுக்கு இல்ல, ராமனுக்கு இல்ல, நமக்குள்ளது. பறையனிடமிருந்து பார்ப்பான் தீட்சை பெற்றது அகம விதிகளா இருக்கு. அப்படி அகம விதியை பின்பற்றவன் நீனா இருந்தா இந்த முறையை ஏற்றுக்கிறியா? எளிமையான ஒரே ஒரு கேள்வி, குடமுழுக்கை நீங்கள் தமிழில் நடத்த அனுமதிக்கவில்லை என்றால் இந்த கூட்டத்தாரை பார்த்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு திட்டமிடுங்கள். தினம் தமிழ் அர்ச்சனை என்று சொல்லி நம்முடைய பொருட்செலவை ஏற்படுத்தி தினம் தமிழ் அர்ச்சனை வேண்டும் என்று 100 பேராக தினசரி கோவிலுக்குள் செல்வோம். அதுதான் ஒரே வழி. நன்றி நன்றி நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.